தயாரிப்பு நிறுவனமான டெஸ்லா இந்த ஆண்டு இந்தியாவில் நுழைய திட்டமிட்டுள்ளது. மேலும் ஏப்ரல் மாதத்திலிருந்து மின்சார வாகனங்களை விற்பனை செய்ய தொடங்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. பல ஆண்டுகளாக டெஸ்லா நிறுவனத்தை இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்கான முயற்சியில் எலான் மஸ்க் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தார். இந்தியாவில் நடைமுறையில் இருக்கும் அதிக இறக்குமதி வரிகள் மற்றும் எலான் மஸ்கின் இந்திய பயணம் கடைசி நிமிடத்தில் ரத்து போன்ற காரணங்களால் இந்தியாவில் டெஸ்லா கால் பதிப்பது தள்ளிப்போனது. இந்தியாவில் ஹை எண்ட் கார்களுக்கான அடிப்படை சுங்கவரி 110% இருந்தது. உலக அளவில் மின்சார வாகன உற்பத்தியாளர்களை கவரும் வகையில் அதனை இந்தியா 70% குறைத்தது. குறிப்பாக கடந்த ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடியை மஸ்க் சந்திப்பதாக இருந்தது. எனவே எதிர்பார்ப்புகளும் அதிக அளவில் இருந்தது. ஆனால் இந்த சந்திப்பு கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டது. சில தினங்களுக்கு முன் லிங்கடின் தளத்தில் டெஸ்லாவின் வேலைவாய்ப்பு தொடர்பான பதிவுகள் அந்நிறுவனம் இந்தியாவில் கால் பதிக்க வேலைகளை தொடங்கியுள்ளது என்பதை உறுதி செய்வதாக அமைந்தது. கஸ்டமர் ஃபேசிங் மற்றும் பேக் அண்ட் ரோல்ஸ் உட்பட 13 பணியிடங்களுக்கான ஆட்களை வேலைக்கு எடுப்பதாக அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்காவிற்கு சென்றபோது டெஸ்லா நிறுவன CEO எலான் மஸ்க் மோடியை சந்தித்தார். இந்த சந்திப்பிற்கு பிறகு வேலைக்கு ஆட்கள் எடுப்பது தொடர்பான அறிவிப்புகளும் வந்தது. இதற்கிடையில் தற்போது டெஸ்லா நிறுவனம் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் இந்தியாவில் தனது கார்களை விற்பனை செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பெர்லின் ஆலையில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை இந்தியாவில் விற்பனை செய்ய திட்டமிட்டுள்ளது. அந்த வகையில் டெஸ்லா தோராயமாக 21 லட்சம் ரூபாய் விலையில், அதாவது மலிவான EV மாடல்களை வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்தியாவில் விற்பனையை தொடங்குவதற்கான சாத்தியமான இடங்களாக மும்பை மற்றும் டெல்லியை தேர்வு செய்துள்ளது. இதுகுறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் விரைவில் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.